வணக்கம். சிம்ம ராசி சனி பெயர்ச்சி பலன்கள் 2026 2026 மார்ச் மாதம் 6ஆம் தேதி வாக்கிய கணித ரீதியாக சனி பகவான் பெயர்ச்சி பெறுகிறார். சனி பகவான் பெயர்ச்சி பெற்றால் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனியாக 2.5 ஆண்டு காலம் பலன்களை தர இருக்கிறார். அஷ்டம சனியில் சிம்மராசிக்காரர்கள் மிக கவனமாக இருக்க வேண்டிய காலமாக இருக்கும். அஷ்டம சனி வந்துவிட்டால் கஷ்டங்களும் நஷ்டங்களும் உறவுகளால் சிக்கல்களும் தொழிலில் மிகப்பெரிய மாற்றங்களும் பொருளாதாரத்தில் பின்னடைவும் கட்டாயமாக இருக்கும். சிம்ம ராசியான நீங்கள் அஷ்டம சனி வந்து விட்டாலே உறவுகளால், நட்பால், சொந்த பந்தங்களால், நம்பியவர்களால் எண்ணற்ற பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் சந்தித்து ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும். சனி பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் இருப்பார். இருக்கும் இடம் 8ஆம் இடமாக இருந்து கெடு பலன்களை தரும். பார்க்கும் இடமும் பல வகையான கெடு பலன்களையும் நஷ்டங்களையும் தரும். 8ஆம் இடத்தில் இருக்கும்போது அவருடைய 3ஆம் பார்வையாக ரிஷபராசியை பார்ப்பார். உங்கள் ராசிக்கு அது 10ஆம் இடம், 10ஆம் ராசி, தசம கேந்திரமாக வரக்கூடியது. தொழிலில் மிக பெரிய ஒரு மாற்றத்தையும் வீழ்ச்சியையும் தோல்வியையும் தரும். தொழிலே உங்களுக்கு நடக்காமல் போனால் வருமானம் எந்த வகையில் வரும்? வருமானத்தை முடக்கி உறவு சிக்கல்களை கொடுத்து நம்பிக்கை துரோகங்களை சந்திக்க வைப்பது சனி பகவான் 8ஆம் இடத்தில் இருந்து அவருடைய 3ஆம் பார்வையாக ரிஷபராசியை பார்ப்பதினால். கணவன் மனைவிக்குள் இதுநாள் வரையில் இல்லாத அளவிற்கு பிரச்சனைகளும் கருத்து வேறுபாடுகளும் ஏற்பட ஆரம்பிக்கும். ஒரு சிலருக்கு கணவன் மனைவிக்குள் பல வகையான மனக்கசப்பான பிரச்சனைகளை கொடுத்திருப்பார். சனி பகவான் என்பவர் எப்பொழுதுமே கடகராசி, சிம்ம ராசி, இந்த 2 ராசிக்கும் தாங்க முடியாத துன்பங்களை தருவார். காரணம் கிரக பகை. ராசிகளில் பகை நட்பு சமம் என்று வரும். அந்த வகையில் சிம்ம ராசியான உங்களுக்கு சனி பகவான் எப்பொழுதும் பகையாகத்தான் வருவார். அவருடைய பார்வை பலமும் உங்களுக்கு பாதகத்தை தரும். உங்களுடைய செயல்களும் சரி, உங்களுடைய ஆசைகளும் சரி, உங்களுடைய கனவுகளும் சரி, பல வழியில் சுக்குநூறாக உடைத்து நிம்மதியில்லாத மனிதர்களை உருவாக்கி கவலையும் கண்ணீரும் நிறைந்த மனிதர்களாக இருக்க வைப்பார். 8இலே சனி பகவான் இருக்கிறார் என்றால் இருட்டடிப்பு செய்து தனி மனிதனாக அமர வைத்து கண்களில் கண்ணீரை வர வைக்கக்கூடிய பல வகையான இன்னல்களை கொடுக்கின்ற காலம்தான் அஷ்டம சனி காலம். சனி பகவானின் 3ஆம் பார்வைக்கு இவ்வளவு பலம் இருக்கிறது என்றால் சனி பகவானின் 7ஆம் பார்வை என்பது மீன ராசியில் இருந்து கொண்டு கன்னி ராசியை பார்க்கும். கன்னி ராசியை பார்ப்பதால் உங்களுடைய ராசிக்கு அது 2ஆம் ராசி. இரண்டாம் ராசியில் அவருடைய பார்வை பதிவதினால்
3 பலன்கள் கிடைக்கும். குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், தனஸ்தானம். கேட்ட இடங்களில் காசு பணம் கிடைக்காது, அல்லது நீங்கள் கொடுத்திருந்தாலும் அதை திரும்ப பெற முடியாது. கடன் சுமை தலைக்கு மேல் போகும். கடன் கொடுத்தவர்கள் உங்களை கழுத்தை நெரித்து இப்பவே கொடுக்கணும்னு தொல்லை கொடுப்பார்கள். வாக்குஸ்தானத்தை சனி பகவான் பார்ப்பதினால் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத தத்தரிக்கலாம். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியவில்லை என்கின்ற மனக்கவலையும் மனச்சுமையும் அதிகமாக இருக்கும். உறவுகளால் கைவிடப்பட்ட மனிதர்களாக தனி மனிதனாக அமர்ந்து மனம் கலங்கி வேதனைப்படுகின்ற காலமாகவே இது இருக்கும். சனி பகவானின் 10ஆம் பார்வை என்பது தனுசு ராசியின் மீது பதியும். உங்கள் ராசிக்கு அது 6ஆம் ராசி. 6ஆம் ராசியில் சனி பகவானின் பார்வை பதிவதினால் என்ன பலன்கள் கிடைக்கும்? தைரியம், தன்னம்பிக்கை, விடாமுயற்சி. இந்த 3 நிலையும் உங்களிடத்தில் இருக்காது. தன்மானத்தை தொட்டு பார்க்கின்ற அவமான விஷயங்கள் நடக்கும். நோய்கள் உங்களுக்கு இப்பொழுது இருக்கக்கூடிய மனக்கவலையால் வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. எதிரிகள், இதனால் வரையில் உங்களுக்கு மறைமுகமாக இருந்த எதிரிகள் அனைவருமே உங்கள் கண் முன்னாடி நின்று உங்களை கேள்வி கேட்கின்ற காலம் இது. எந்த உறவாக இருந்தாலும் அந்த உறவுகளால் நன்மை இல்லாமல் தனி மனிதர்களாக, தனிமைப்படுத்தப்பட்ட மனிதர்களாக, என்ன செய்வது என்று தெரியாமல் திக்கற்ற மனிதர்களாக நிற்க வைத்து மனம் கலங்க வைப்பது இந்த காலகட்டத்தில்தான். ஆகையால் சிம்ம ராசியான நீங்கள் அஷ்டமசனி விலகும் வரையில் பொறுமை, நிதானம், இறை நம்பிக்கை, குலதெய்வ வழிபாடு, எது நடந்தாலும் சற்று பொறுமையாக சிந்தித்து செயல்படுவது உங்களுக்கு நல்ல பலன்களை தரும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.